அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு என் அன்பான பணிவான வணக்கங்கள். தற்போது நாங்கள் இந்த உலக அரசியலில் ஒரு பேசு பொருளாக இருக்கிற ஒரு விடயம் பற்றி பார்ப்போம். இந்த பாலஸ்தீனத்தை பல நாடுகள் தனி நாடாகவும் ஒரு சுதந்திர தேசமாகவும் அங்கீகரித்திருக்கின்றனர். இந்த பாலஸ்தீனம் தொடர்பான பிரச்சனை இந்த ஐநா சபையிலே முதலாக கொண்டு வந்தபோது, அதாவது 1988 ஆண்டு நவம்பர் மாதம் கொண்டு வந்தபோது அதன் தீர்மானத்தை அங்கீகரித்த நாடுகளில் இலங்கையும் இந்தியாவும் உள்ளடங்கி இருக்கின்றார்கள். அப்போ அப்போதே இந்த ஐநா பாதுகாப்பு சபையில் வீட்டு அதிகாரம் கொண்ட நாடுகளாக ரஷ்யாவும் சீனாவும் கூட அந்த தீர்மானத்தை அங்கீகரித்திருந்தார்கள். அது பாலஸ்தீனத்தை தனி நாடாகவும் ஒரு சுதந்திர தேசமாகவும் அங்கீகரித்திருந்த முக்கியமான நாடுகளில் இப்போ எங்களுடைய தரப்பில் பார்த்திங்கன்னா முக்கியமான நாடாக நாங்கள் இலங்கையும் இந்தியாவையும் பார்க்கலாம். ஏனென்றால் அந்த காலகட்டங்களில் தமிழின அடக்குமுறைகளை தமிழின ஒழிப்பை மும்மரமாக செய்து வந்த ஜிஆர் ஜெயவர்தனாவின் அரசாங்கம் அதே காலகட்டத்தில் பாலஸ்தீனத்தை தனி நாடாகவும் சுதந்திர தேசமாகவும் அங்கீகரித்திருக்கின்றது. ஐநா சபை கூட்டத்திலே ஐநா சபை பொதுச்சபையில் அங்கீகரித்திருக்கின்றது. இது எப்படியான ஒரு விஷயம்ன்றதை நாங்கள் தமிழ் மக்கள் ஆகிய நாங்கள் புரிந்து கொள்ளணும். அந்த நேரத்திலே ஜனாதிபதியாக இருந்தவர் ஜிஆர் ஜெயவர்தனா, பிரதமராக இருந்தவர் பிரேமதாசா. இப்போ பிரேமதாசாவினுடைய ஒரு கடின செயல்பாட்டின் ஊடாகத்தான் அந்த ஜெயவர்தனா கூட அந்த நேரத்திலே பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்ததாக ஒரு கருத்து இருக்கின்றது. அப்போ இருவருமே அன்றைய காலகட்டங்கள் தமிழ் மக்களை எப்படி அடக்கி ஆள வேண்டும் என்றதை மும்மரமாக செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ அது நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்க வேண்டும். எல்லாரும் பல பேரும் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இந்த நேரத்தில் நான் இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாலஸ்தீனத்தை பெரும்பாலான நாடுகள், அதாவது 193 நாடுகளில் 187 நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாகவும் ஒரு சுதந்திர நாடாகவும் அங்கீகரித்திருக்கின்றார்கள். அது பொதுச்சபையிலே அங்கீகரித்திருக்கின்றார்கள். அது அடுத்ததாக இந்த தீர்மானம் பாதுகாப்பு சபையிலே நிறைவேற்றப்பட வேண்டும். பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றப்பட வேண்டும். அங்கே யார் இருக்கிறார்கள் என்றால் 5 வீட்டு அதிகாரம் உள்ள நாடுகளும் இணைத்தலைமை நாடுகளாக 10 நாடுகளும் இருக்கின்றனர். அப்போ அதில் பார்த்தீங்கள் என்றால் வீட்டோ அதிகாரம் கொண்ட நாடுகளில் ரஷ்யாவும் சீனாவும் 88ஆம் ஆண்டே அந்த பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்து விட்டார்கள். அப்போ இனி ஒரு பாதுகாப்பு சபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் அதே ஆதரவைத்தான் அவர்கள் மீண்டும் கொடுப்பார்கள். தற்போது மீதி இருந்த 3 நாடுகளில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸு இருந்தார்கள் வீட்டு அதிகாரம் கொண்ட நாடுகள். இப்போ தற்போது பிரான்ஸும் இங்கிலாந்தும் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்து விட்டார்கள். அப்போ இனி மீதம் இருக்கிற ஒரே ஒரு நாடு அமெரிக்கா தான். அப்போ அந்த நாடும் அந்த பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க விட்டால் இந்த தீர்மானம் ஒருபோதும் நிறைவேறாது. அப்போ இதைத்தான் நாங்கள் பார்க்கணும். அப்போ எந்த அளவில் இந்த பாலஸ்தீனத்தை இவர்கள் எல்லாரும் அங்கீகரித்தும் பாலஸ்தீனத்துக்கு அந்த கையை கட்டின கனி வாய் கட்டாமல் போன மாதிரி எப்படி பறிக்கப்படுதுன்றது பாருங்கள். அப்போ இதை நாங்கள் எப்படி பார்க்கணும்னா இந்த ஐநா சபை ஒரு பலவீனமான அமைப்பாகத்தான் பார்க்கணும். இத்தனை நாடுகள் இந்த பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஒரு சுதந்திர தேசமாக அங்கீகரித்தும், ஆனால் அவர்கள் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாது, அவர்கள் தனியாக இயங்க முடியாது, தனி நாடாக முடியாது என்பது இவ்வளோ ஒரு தடையான. அப்போ நாங்கள் இந்த ஐநா சபை இவ்வளோ பலவீனமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேணும். அப்போ இதைத்தான் நாங்கள் ஈழத்தமிழர்களாகிய நாங்களும் ஐநா சபையை நம்பி பல வெளிநாடுகளை நம்பி நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். எங்களுக்கு அவர்கள் அந்த தீர்வினை தருவார்கள், இந்த தீர்வினை தருவார்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கணும். அப்போ அமெரிக்கா என்ற ஒரு நாடு இந்த பாலஸ்தீனத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பாலஸ்தீனம் இன்றைக்குமே தனி நாடாக முடியாது. அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற அவலங்களும் துயரங்களும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்கும். இப்போ இதை நாங்கள் சரியாக உன்னித்து கவனிக்க வேணும். அப்போ அமெரிக்கா என்ற ஒரு நாடு எப்போ பாலஸ்தீனத்தை ஏற்றுக்கொள்வதோ அப்போ பாலஸ்தீனம் விடுதலை என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இந்த நாடுகள் தாங்கள் என்ன ஒரு தேவைக்காக இந்த பாலஸ்தீனத்தை அங்கீகரித்தார்கள் என்று எனக்கு சரியாக புரியவில்லை. ஏன்னா அவர்களுக்கும் தெரியும் அமெரிக்கா அங்கீகரிக்காமல் தாங்கள் அங்கீகரிப்பதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று அவர்களுக்கும் தெரியும். அவர்களுக்கும் தெரிந்து கொண்டு
இப்போ எந்த அடிப்படையில் இவர்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்தார்கள்னு தெரியலை. ஏனென்றால் ஒன்றில் இவர்களும் ஐநா மனித உரிமை கவுன்சில் வந்து அமெரிக்காவுடன் பேசி அமெரிக்காவுக்கு சம்மதம் என்று சொன்னால் இந்த அறிவிப்பை இவர்கள் செய்தால் ஒரு பலனுள்ள அறிவிப்பாக இருக்கும், சந்தோஷமான அறிவிப்பாக இருக்கும், ஒரு இனம் விடுதலை அடைந்த அறிவிப்பாக இருக்கும், ஒரு இனத்தின் அழிவில் இருந்து மீட்ட அறிவிப்பாக இருக்கும். அப்போ இந்த அறிவிப்பு வந்து அமெரிக்காவின் விருப்பம் இல்லாமலுக்கு, இந்த அறிவிப்பு அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளாமலுக்கு இந்த அறிவிப்பு எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. அப்போ வெறும் ஒரு அரசியல் பேச்சாகத்தான் நாங்கள் இதை பார்க்கணும். அப்போ இந்த கடந்த ஐநா பாதுகாப்பு சபையில் நடந்த கூட்டத்திலே வந்து ஒவ்வொரு அரசு தலைவர்களும் வந்து உரையாற்றினார். அதிலே வந்து அமெரிக்க ஜனாதிபதி வந்து திட்டவட்டமாக ஒரு செய்தியை சொல்லி போட்டு போயிருக்கின்றார். பாலஸ்தீன மக்களுக்கு விடுதலை தேவைதான், அவர்களுக்கு ஒரு தனிநாடும் சுதந்திரமும் தேவைதான். ஆனால் அதற்கு முதல் பாலஸ்தீனத்தில் இயங்கி வரும் போராளிகளாகிய கமாஸ் போராளிகள் வந்து இஸ்ரேலுக்குள் புகுந்து, அதாவது 2023 அக்டோபர் 7 இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தி பிடித்து செல்லப்பட்ட பணைய கைதிகளை வந்து விடுதலை செய்ய வேணும். அப்படி விடுதலை செய்யும் பட்சத்திலே அது இந்த பாலஸ்தீனத்தின் விடுதலையும் தனிநாடு சம்பந்தமான பிரச்சனைகளையும் நாங்கள் அனைவரும் பேசி கலந்து ஆலோசித்து அதுக்கான ஒரு தீர்வுகளை கொண்டு வரலாம் என்று சொல்லியிருக்கின்றார். இப்போ அது வந்து இதை வந்து நாங்கள் எப்படி பார்க்கணும் என்றால், இவர்கள் அந்த பணைய கைதிகளை விடட்டுக்கும், அதன் பின் மற்ற அலுவலை பார்ப்போம். அப்போ இது வந்து உண்மையிலேயே அந்த பிணைய கைதிகளை விடுவிக்கும் ஒரு நாடகமாக இந்த அனைத்துலக நாடுகளும் சேர்ந்து செய்யணுமா என்பதையும் வந்து நாங்கள் இது ஒரு அரசியல் நாடகமாக உண்மையிலேயே பாலஸ்தீனத்தை இவர்கள் நிஜமாக அங்கீகரிக்கிறார்களா என்று கூட நாங்கள் சந்தேகத்துடன் தான் பார்க்கணும். அப்போ இனிவரும் காலங்களில் ஈழத்தமிழாகிய நாங்களும் இப்படித்தான் ஒவ்வொரு தரப்பை நாங்கள் நம்பி வாழக்கூடாது. ஐநா சபையை நம்பியோ அல்லது இன்னொரு நாடுகளை நம்பியோ பல நாடுகளை நம்பியோ நாங்கள் வாழக்கூடாது. அதாவது வந்து நாங்கள் வந்து சொந்தமாக எங்களுடைய காலில் நின்று வல்லவர்களாக இந்த பூமி பந்தில் நிமிந்து நின்றால்தான் எங்களுக்கு தேவையானதை நாங்கள் அடைய முடியும் என்றது வந்து என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது. அப்போ நாங்கள் எல்லோரும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களை வலிமைப்படுத்த வேண்டும். அதாவது தனியாக அரசியல்லையே மட்டுமில்லை, பொருளாதார ரீதியாகவோ ஏனைய விடயங்கள் அனைத்து விடயங்களை நாங்கள் எங்களை பலப்படுத்தி கொண்டே செல்ல வேண்டும். நாங்கள் பலமாக இருக்கும் பட்சத்தில் தான் ஏதாவது ஒரு விடயம் எங்களை நோக்கி கனிந்து வருமே தவிர, நாங்கள் பலமில்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் இது எந்த ஒரு பலனையும் நாங்கள் அடைய முடியாது. இப்போ நாங்கள் வந்து இப்போ நாங்கள் ஈழத்தமிழர்கள் பட்ட துன்பங்கள் வேதனைகளை விட பல மடங்கு துன்பங்கள் வேதனைகளை வந்து இந்த பாலஸ்தீன மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் அனுபவிப்பார்கள் என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் காலம் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. இப்போ நாங்களும் என்ன நேற்று ஒரு அளவில் இருந்தோம், இன்று அதைவிட பெரிய அளவில் இருக்கின்றோம், நாளை இதைவிடவும் பெரிய அளவில் இருப்போம். அப்போ இப்படித்தான் காலங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்போ நாங்கள் ஈழத்தமிழர்கள் எங்களுடைய அரசியல் கட்டமைப்பை வந்து நாங்கள் பலப்படுத்த வேண்டும். அது ஒரு மக்கள் அரசியல் கட்டமைப்பாக இருக்கணும். நாங்கள் ஒரு தேசமாக ஒன்றிணைந்து ஒரு தேசமாக எங்களுடைய அரசியலை முன்னெடுக்க வேண்டும். தனிப்பட்ட தேவைகளுக்காக தங்களுடைய நலன்களுக்காக இந்த போலி தமிழ் தேசியவாதிகளின் அரசியலை புறந்தள்ளி எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் ஒன்றுபட்டு ஓர் குடையின் கீழ் வந்து நாங்கள் ஒரு புதியதோர் ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்கி எங்களுடைய வலிமையான அரசியலை இந்த பூமி பந்து நிலைநிறுத்தி தமிழின் தன்னை ஒரு வலிமையான இனமாக நிலைநிறுத்தும் பட்சத்தில் தான் எங்களுக்கான ஒரு தீர்வுகளும் எங்களுக்கான ஒரு கனிவான ஒரு சாதகமான சூழ்நிலைகளும் இந்த உலக அரசியலையே ஏற்படும் என்றது வந்து என்னுடைய கருத்து. இதை நீங்கள் அனைத்து மக்களும், என்னுடைய தமிழ் சொந்தங்கள் அனைவரும் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும். எங்களை நாங்கள் பலப்படுத்த தவறினால் நாங்கள் எதையுமே அடைய மாட்டோம் என்றது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே.